நம்ம அன்னைக்கு வந்தப்போ தண்ணி அதான் வருதான்னு கேட்டேன். அம்மா வந்து அவங்களா அப்போ எவ்வளோ கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி அட லூஸு கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் தான் கோழி சேவை கோழி நம்ம ஏன்தான் கையை அந்த பக்கத்துக்கு அப்போ தானே பாப்பா கேட்டு மேலே ஏறி நின்று விளாண்டுது. சரி சரி அதெல்லாம் வச்சு ஊற்றிக்கலாம். போய் மத்த போய் இந்த பக்கம் வேற இது எதுக்கு எடுக்கிறேன் நீ? அக்காலைக்கு போட்டான் சாடை வந்துட்டு வந்து சைக்கிள் வந்தால் வேலை போட்டு போலீஸ் வாங்குறது தனித்தனியாக இந்த முப்பது ரெண்டு இதெல்லாம் சைக்கிள்லேயே கட்டி ஒரு பக்கமாக இருக்கு. அங்கே எந்த பக்கம் பொங்கல் விழுந்தது? தமிழையாக விழுந்து தமிழையாக விழுந்து மேற்கு பார்க்கலாம். குடிக்காமலை பக்கம் இதாக குடிக்காமல கிழக்கம்னா விழுந்தாச்சு. 4 மூலையில் ஒரு அடி இரு கழுத்தில் வச்சுருவேன். போட மாட்டேன், உளுந்தோடனே தான் போடுவேன். உனக்கு வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது அப்பா. ரொம்ப தூக்குன மாதிரி இருக்குது, அப்படியே அமுந்த மாதிரி இருந்தது, படப்படன்னு விழுந்தது, தூக்குன மாதிரி இருக்குது அடுப்பு. தாவ மாட்டேங்குது நல்லா.
அப்படியே காலையில் வெந்துடும். ரொம்ப தூக்கின மாதிரி இருக்குதா? தண்ணி வருதா? போடுங்கம்மா. போய் ரொம்ப மந்திரப்பா எதுவும் கரைச்சி போட்டுக்கலாம். இருப்பா இதில் ஊற்றி 10 நான் அது கணக்காக போயிடுச்சாங்க. அரிசி கம்மியாக இருக்கா? சரியா இருக்குன்னு தானே வந்துதா? கொஞ்சம் பக்கம் கிட்டப்படியே அப்புறம் அவத்து பிடிக்கிறா அது ஓடிட்டு இருக்கு. சின்ன பையன் விளையாடு பேசவே இல்லை. கிட்டப்படி முன்னாடி எப்படி இல்லை இருக்குது இருக்குதா சுற்றி செல்லிக்கிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் நின்று வரட்டும். இது ஒன்று கிடைக்குதா? போட ஐயா உடனே போடக்கூடாது. போடா நீ போய் போடுறா. நீ பிடித்தல தட்டையில் அதே தட்டை இதாக இருக்கல அப்படின்னா குமாருங்க வாங்க நீ இப்படின்னா சர்வீஸ் எல்லாம் பழக்கம் இல்லை பயம் பாவம் இருக்கிறத பார்த்தா நமக்கு ஏன் அது பார்க்க மாட்டேன். ஏன் என்னாச்சு? பார்க்க மாட்டேன். ஏன் இப்படி அங்கே பார்த்து அங்கே பார்த்தா இங்கே எனக்கு இதாகிருக்கும். கொஞ்சம் அங்கிட்டு மேக்கப் போடுறேன் உள்ள
மேலே கொட்டிடுறோம். காலை அழுத்திக்கும். கீழே தரையில் வச்சு அழுத்தி போடு குமார். தூக்கி பிடிச்சிங்கன்னா கொட்டிட்டியா எல்லாம்? தூக்கி போடு. ஆமாம். ரொம்ப வேற முட்டிக்குது. வாங்கியா வேறு வாங்கிருக்கு. கத்தி உள்ள விட சொல்லு. இதெல்லாம் சத்தி கிடாவாட்ட போனிட்டு அந்த கத்துக்குள்ள மாதிரி கத்தி பெரிய கத்தி வச்சு கொம்பு இடிக்குது. 2 பக்கம் கொம்பு கொஞ்சம் நீட்டம். கொம்பு இல்லைன்னா அவ்வளோ போயிடும். கொடுவா கணவருக்குன்னு வர்றது. கொடுவா கணவருக்குன்னு வருதுங்க. பார்த்து இப்போ காணும். இப்போலாம் ஒன்றும் பண்ணாது. அதனால சத்த நாள் துடிக்கே அவ்வளோ. ஆழம் போட்டு விடாண்டு எடுத்துட்டு தான் வருது. கை கழுவி சேர்த்து இனிமே பைப்பில் தண்ணி வரும். பைப்பில் வருதுல்ல. மாடி எடுத்துக்கலாமா? அதோடய வச்சதா கொடுப்பாங்க, வாங்கி அப்படியே கட். அதை அப்படியே கட் பண்ணி விடுறது. அப்படியே வச்ச வாக்கிலே அடிப்பாங்க. ம் அடிப்பாங்க. ரெண்டு பேத்துக்கு அடிக்கிறதுனால பாப்பாட்டே நம்ம முந்தானத்தை கொடுத்துட்டு நல்லா அங்கே டப்பாவில் ரெடியாக இருக்கு. நீங்கள் மட்டும் அவர் நீங்கள் மட்டும் அடிக்கணும். பசங்க 2 பேரும் சரி, அதுக்கு சொல்லுங்க. இப்போ நீங்கள் கோயில் அடிக்கணும்னு கேட்டீங்க. ஆமாம். சரி, அப்படியே வச்சு சும்மா வச்சு லைட்டாக இருப்பீங்க. அவ்வளோதான். பாப்பா நம்ம உட்காருங்க. மாமா அது போயிட்டு போகல.
கரெக்டாக இறந்துட்டு சேர்க்க பொறுமை பாப்பா எடுக்க விடு பாப்பா விடு சரி விளையாடிட்டு போகிறோம். கையில் எடுக்க முடியாது காலை வச்சு அதான் அவ்வளோதான் அவ்வளோதான். பரவாயில்ல அமைதியாக இருக்கும். வர்றது யார்? வெத்தலைக்காரன். துணிமணி பர்ஸில் வச்சுருங்க. ஆட்டக்கூடாது நீ ட்ரெஸ் எங்கே மாற்றிக்கிறியா வீட்டில் போய் மாற்றிக்கிறேன் நான் இங்கேயே மாற்றிக்கிறேன். இங்கே மாற்றிக்கிறியா பாப்பா அங்கா கம்முன்னு இருக்கணும். என் வீட்டில் போய் மாற்றிட்டு வரட்டா? ஆமாம் ப்ரோ வீட்டு மாற்றி ஒட்ட போட்டதுக்கப்புறம் எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தம்பி எல்லாமே 4 பேரும் இல்லை ஆமாண்ணா ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடியாக நீங்கள் இருக்கு ரெடியாக இருக்குல்ல அதான் குளிச்சு நீட்டாக ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் குளிச்சுட்டேன் நான். குளிச்சிங்களா? காலையிலே பொங்கல் வைக்கிறனால குளிச்சுட்டேன். ட்ரெஸ்ஸு மட்டும் மாற்றணும். அம்மா எங்கள் 4 பேர்த்து ட்ரெஸ்ஸு ஒரு தட்டில் வச்சு கொடு, நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். அத்தை 9 மணிக்கு வருவார். 9:30க்கு 10:30 to 11:30 தானே காது குத்து. அது வரல இருப்பார். 10 to 10 நீங்கள் முடிச்சு தான் போகணும். நான் ஃபங்க்ஷன் முடிச்சு தான் போவேன். காது ஃபங்க்ஷன் மெயினாக அதுதான் தம்பி. என்ன தம்பி நீங்கள் இல்லை நான் காதுக்கு இப்போ நீங்கள் 10 to 11 வச்சுருக்கீங்களா? ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி எடுத்துக்கப்புறம் கிளம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையில்லை உண்மையாக 1 வயசுல அது நமக்கு போதும். அந்த அண்ணா சாப்பிட்டு போங்கன்னு அதுக்கு தான் வந்து இருக்க முடியாது. நாளைக்கு பயங்கர பிஸியாக முடியும். மீட்டிங்லாம் நாளைக்குலாம் ஆளுக்கு கடையில் ஒரு நாளைக்கு 3-4 ஃபங்க்ஷன் இருக்குது. ஆமாம் பசங்களை போட்டிருக்கேன். அது வந்து எக்ஸ்ட்ரா அது அந்த டேட்டில் எல்லாமே கேட்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா காதுக்கு என்கேஜ்மெண்ட்டு எல்லாமே கம்பேர் இதுதான் ரொம்ப கடைக்கு நல்லா மூட்டுது. 2 நாளைக்கு ஆமாம். நான் நாளைக்கு ஃபங்க்ஷன் நாளைக்கு எங்கள் சொந்தக்கார பாப்பா அது இல்லாமல் அப்புறம் வீட்டில் வருது. 10 to 11 வச்சுக்கிங்க. 10-10:30 ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஓகே அது முடிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு கிளம்பிடுவேன். முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலி வந்து இங்கே வந்தால் யாராவது எல்லாமே எடுத்துக்காரு. இல்லை மதியம் சாப்பாடு நல்லா 12 மணி மேலே சாப்பாடு வருவாங்க. ஆமாம் எல்லாம் அந்த டைமுக்கு தான் வருவாங்க. நமக்கு இது போதுமே. இது கரெக்டாக 12 மணி தான் பூசையே நடக்கும். அப்படியா? வந்தவங்க மட்டும் எடுத்துட்டு இது 12 மணிக்கு பூஜைனா எத்தனை மணிக்கு முடியும்? ஒரு நேரம் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சு. ஓகே சிறப்பாக முடிச்சுட்டு 12 மணிக்கா பூஜை? காது குத்திட்டீங்களா? அதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். பூஜை 12 மணிக்கா? ஓகே அப்படியே அப்படி தான் பண்ணுவார். நீங்கள் ஒன்றும் தம்பி லேட் பண்ணுவாங்க. அந்த 10 மணிக்கு கரெக்டாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக 10 மணிக்கு மேலே கரெக்டாக முன்னாடியே காலத்தில் முடிச்சு வச்சுக்கலாம். ஒரு 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 11 மணிக்கு கரெக்டாக 11 மணிக்கு சாமி உள்ள போய் எடுத்து ஜாமச்சு ஆரம்பிச்சு கரெக்டாக இருக்கும். எடுத்து கரெக்டாக நீங்களுக்கு ஒரு 12 மணிக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். 12 மணி தான் சாமி கும்பிடுவீங்க? 12 மணி மேலேயா 12 மணிக்கு கும்பிடுவீங்க? 12 மணிக்கு உள்ள 12 மணிக்கு அப்போ தாராளமாக முடிச்சாது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் 10 மணிக்கெலாம் எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் போகணும்? உங்களுக்கு எத்தனை? நான் ஒரு 12 மணிக்கு போகிறேன் பார்ப்போம். 12 மணிக்கு போகிறதுக்கு எப்போ? சரி கேட்டேன். அவுட்டோர் எடுக்கணுமா? நீங்கள் அவுட்டோர் ஷூட்டிங் எடுக்கணுமா? நீங்கள் வேறு ஃபங்க்ஷனுக்கு 4 போகிறேன். வேறு நாள் விருந்தா? மதியம் வச்சுருக்காங்க 1 மணி மேலே.
எங்கே? கருவிழா பாப்பா, கருவிழா. நாளைக்கு எங்களுக்கு சந்தோஷ் மஹாலில் ஒரு கல்யாணம். யார் வராது? வீரமக்காவா? பேசிச்சு. நான் திலீப் வருவான் வாங்கினேன். அதெல்லாம் சரி, அது போதும் இல்லை. நமக்கு மெயின் நீங்கள் தான், நீங்கள் அவங்க முக்கியமான போதும் போதும். யார் அது? அகல்யா அவங்க அம்மாவா? இங்கே யாராவது வந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க கரெக்டாக. ஆமாம், வீரமக்கா தான் வருது ஆட்டோவில். நான் தான் காரில் வாங்கினேன், ஆட்டோவில் வந்துட்டாங்க. அவ்வளோதான் தாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் சார், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாப்பா முடி பார்த்துங்க, அதை சொல்கிறேன் பார்த்துக்க பார்ப்போம். பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, சைடில் முடியை பார்த்துக்குங்க. கைக்கு விடுங்க அவ்வளோதான். இல்லை, வெள்ளை கோயிலில் அடித்தது, அதனால அமைதியாக பார்த்து. வெள்ளை கோயிலையும் அளவில் ஃபஸ்ட்டு மட்டும் அடிச்சா பாப்பாவுக்கு முத முடி அங்கே வெள்ளை கோயில் அடிச்சுட்டு வந்தா ஒன்றும் நம்ம பார்த்த கோர வைக்க முடியாதுங்க, அழுவச்சு பிடிச்சி. ஆமாம்மா, குழந்தைங்க. ஆமாம், ஒவ்வொரு குழந்தைங்க வந்து சீக்கிரம் அடிச்சுட்டாங்க. அடிச்சாச்சு பாருங்க, சீக்கிரம் அடிச்சாச்சு அலங்காம. ஆடிச்சுன்னா நமக்கு பதட்டமாயிருக்குங்க. அதெல்லாம் பொட்டாட்டு உட்காந்துக்குவேன். வெள்ளை கோயில் அடிச்சிருக்கனால எங்களுக்கு தெரியும். சில குழந்தைங்க இப்போ அழுகும். சாமி மட்டும் முடி காணும். இவளுக்கு அடித்ததே 3 வயசில் தான். அதை 1.5 வயசுலையா, 1.5 வயசில் 2.5 வயசில் தாங்க நான் ஃபஸ்ட்டு மொட்டையை அடித்தது. அந்த கரெக்டாக தம்பி கைப்பிடி தம்பி. இவ்வளோதான், இன்னும் 2 நாள் தான், 3 கம்ப்ளீட் ஆக போகுது. 3வது பர்த்டே. ஸ்கூலில் எங்கே சொல்கிறீங்க? அங்கே செங்கல்பட்டில். அவன் எல்கேஜி முடிச்சிட்டாங்கண்ணா. இவன் எல்கேஜி முடிச்சு யூகேஜி போகிறான். இவன் பால்வாடி இப்போ போயிட்டுருக்கான். ஓகே ஓகே. வீரமக்கா வாங்க. வரேன். வாங்க. நல்லா பார்த்துக்குங்கம்மா, சைடில் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். அவங்க அம்மா தான் பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு பார்த்துக்குவோம். இந்த நேரு முடி இல்லை பாப்பா, தொட்டி குளிச்சா எல்லாம் வந்து இங்கே ஒன்று இருக்கு, இந்த கொஞ்சம் இருக்கு. நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அம்மாவோட. நானா? சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இஞ்சி கல்லே கிடக்குது. ஒரு கை காட்டாமல் இருங்க, அவ்வளோதான். இந்தா படுத்துருக்கு பாரு. பாரதி, நான் குளிக்க வச்சுட்டு போகிறேன் பாப்பாவுக்கு தம்பிக்கு ட்ரெஸ் போட்டு. இங்கே குளிக்க வை. அதாவது நான் அங்கே தண்ணி குண்டால இருக்கு, வந்து ஊற்றி. இங்கே இருக்குமா பாத்ரூமில்? ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு நைட்டு. என்ன அந்த பசங்க அப்படியே ஷாம்பு போட்டு குளிச்சுட்டாங்கல்ல நைட்டா? நைட் சாயந்தரம் குளிச்சுட்டு அம்மா தான் குளிச்சு விட்டது. ஷாம்பு போட்டு தான் ஊற்றும். என்ன தேய்ச்சிட்டு இல்லை இல்லை, நான் காலையில் என்ன இது வெளியே போனான்னு கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டேன். நான் தான் ஷாம்பு போட்டு விட்டுட்டேன். ஆட்டாதானே சாமி கம்மன்.
பச்சையாக இருக்கனால சாப்பாடு சீக்கிரம் ஆயிடுச்சு. முடி அடர்த்தியாக இருக்குது. இல்லை லேசாக தான் தொலை விட்டேன் தம்பிக்கு தண்ணி விட்டு. தண்ணி எடுங்க குடிக்க. பாலங்கி கேட்குறாரு. சாமிக்கு பால் வாங்கச்சில்ல அது கேட்குறாங்க. குடிக்கிற தண்ணி மாதிரியே இல்லை, சப்பையாக இருக்கு. எப்போ அடுத்த வாரமா அமெரிக்கா? போகலம்மா. போகலையா? ஏன்? பெரிய பையன் ஐஸ்லாண்ட் ஆகிட்டாங்க. எப்போ? நேற்று முந்தான வெள்ளிக்கிழமை. இங்கே இருக்கிறாங்களா அவங்க? சேலம் போய் காரோட ஆக்சிடென்ட் ஆகி என்னாச்சுங்க? 5 ஆப்ரேஷன் கங்காவில் இருக்கிறாங்க. மாடு அப்போ பையனை ஆஸ்பத்திரி விட்டுட்டு ஆமாம். டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டீங்களா? இப்போ அவனே சின்ன பையன் இங்கே வரேன். நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்துருக்கேன். பிள்ளைக்கு பேத்திக்கு கால் உடஞ்சி வச்சு அது ஆப்ரேஷன் பண்ணேன். குழந்தைக்குமா? 10 வயசுக்குள்ள. இவனுக்கு 5 ஆப்ரேஷன் மொத்தம். இந்த காலில் 3, இந்த கையில் 2. எப்படி? இவங்க மேலே தப்பு? யார் மேலே தப்பு? தப்பு இவங்க மேலே தான். டிரைவர் வந்து இவன் ஓட்டில் காரு டிரைவர் ஓட்டினாரு. சரி. டிரைவர் ஸ்பாட்லேயே அவுட் ஆகிட்டாரு. யார் டிரைவரா? இந்த சூழ்நிலை அவனே எங்கே வர நம்ம அங்கே போய் என்ன விட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகலான்னு. கார் எதில் இருந்து அடிச்சு? கார் இவங்கள உள்ள புக்கு லோடு கொண்டு வந்தாங்க. லோடு சரிஞ்சு உள்ள பேச்சு உள்ள உட்காந்தாப்புல பேச்சு மேலே விழுந்துருச்சு. அந்த உள்ள வால்னு கட்டி இருக்குது. விழுந்தா கத்துமில்ல கத்துனா ஓட்டணுன்னு பையனும் திரும்பி பார்த்துருக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது டிரைவர் வந்து பிரேக் போடுறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டேன். ஊர்லேருந்து வரையில சேலத்தில் போய் ஸ்கூல் வேலையை போகும்போது இங்கிருந்து வடக்கு போகிற போதான் இல்லை லோடு ஏற்றிட்டு வரும்போது இங்கே திருச்செங்கோட்டுக்கு போகிறாங்க. திருச்செங்கோட்டுக்கு போகும்போது அங்கே தான் இருக்கிறாங்க. நடந்து வச்சு அப்புறம் என்ன பண்ணுறது தகவல் சொன்னாங்க. கங்காவை கொண்டு வந்து இப்போ 2 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பேத்திக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டான். நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க. எவ்வளோதான் நம்ம பார்த்து போனாலும் நம்மளுக்குன்னு நடக்கணும்னு இருந்தால் அது யாராலையும் தடுக்க முடியாது. வந்துட்டானுக்கா திலீப். பால் எடுத்துட்டு வர போவோம். திலீப் வந்துட்டான் பாருங்க. திலீப் பின்னாடி போகிறான் பாருங்க காரில். சரி. ஏங்க இதில் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறாங்கல்லண்ணா வீடியோ, அது எப்படி? அது என்ன பேசிக்கிங்க? இப்போ இன்சார்ட் இருக்கு. அதிலே பண்ணுங்க. அதுக்கு டைம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதே பண்ணலாம். உங்கள் டைம் ஸ்பாஸாக பண்ணுறது அந்த இதெல்லாம் குறைக்கிறது எல்லாமே அதே இருக்குப்பா. இங்கே மாற்றிக்கிட்டா முடி நிறையா இருக்குது உனக்கு. இந்த கல்ல தான் அந்த கல்ல எப்படி வர முடியும்? அதில் வர முடியாது.
மூஞ்சி தொட்டா கட்சி கொண்டு வந்துக்கலாமா? கட்சி துண்டு துவட்டம் போகிறதுக்கு தான் இருக்கு. குளிக்க வைக்கலாமல்ல அவளை? 2 பேர் சேர குளிக்க வச்சுக்கலாம். அங்கே எத்தனை மணிக்கு போகணும்? ஆல்ரெடி கருக்கு. இங்கே வா, நான் தூக்கிடுவா. நீ தூக்கிடுவா. நீ வா, நான் தூக்கிடுவா. அம்மை சரி, அம்மா தூக்கிடுவா. அங்கே ஊத்தாடு ராத்திரி பார்த்தியே தவக்கலை, எத்த சூடு தவக்கலை. அங்கே கோயில்கிட்ட இருந்து பார்த்தியா 2 தவக்கால் நைட்டில் இல்லை காலையில் தான் வந்து இப்போ பார்த்தியா 2 நின்று வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கு. இப்போ பற்றி பார்க்கலையா? என்ன அங்கே கூட்டமாக யார் நிற்கிறா? சமையல் ஞாயிற்றுக்கிழமைக்கு பள்ளிக்கு போகுது காவடி. அது சாப்பாடு போகுது, தலையத்துலேருந்து காவடி போகுது ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி. அது சாப்பாடு பேசிட்டு இருக்கிறாரு. தண்ணி வேணுங்களா? அது பேச கட்டணம் கொடுக்குற 1000 ரூபா கொடுக்குற வந்துருக்காரு. நம்மளது சமையலுக்கு எவ்வளோ? 17. பாடி விட்டு மாமாட்ட உட்காந்து நெக்ஸ்ட் என்ன? மாலை பின்னாடி முடிச்சு போட்டு சின்னதா இருந்தது. வரல கம்முன்னு உட்காந்துருக்குறவள.
அவன் அமைதியான அவன் இங்கதான் இருக்கிறான். அம்மா எங்க தான் இருக்காங்க அம்மா ஏ வாங்க நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா அம்மா உங்களை போவேன் அம்மா இங்க தான் இருக்காங்க அம்மா இங்க தான் இருக்காங்க அம்மா இங்கதான் இருக்கு. அம்மா இங்கதான் இருக்கிறான். தூங்கு கோடு போட்டாச்சு வர சூப்பரா இருக்கு சஸ்திகா கோடு போட்டாச்சு பாத்தியா அவ்வளவுதான் சரியா போச்சு சரியா போச்சு அவ்வளவுதான் சார். அடிச்சிட்டாங்களா அடிச்சிடலாம் அவ்வளோதான் தீர்ந்துச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் சந்தோஷம் என்ன ஒன்று அப்படியே ஒன்று அப்படியே ஒரு ஃபோன் எடுக்கலாம் எல்லாமே ஓன் ஃபோன் நாலு நூறு அது நீங்கள் அப்பா நீங்கள் சொல்லலாம் அம்மா நின்று நீங்கள் அப்படியே அது அம்மா பாப்பந்தாயா வீடியோ ಮುಂದೆ ಸರ್ಸಪ್ಪ ನಾನು ನಿಂತ್ರೆ ಹಾಂ ನಿಕ್ಕಿದ್ದೀನಿ ಚಾ முன்னா நம்மளுக்கு என்ன போனால் நம்மளுக்கு என்ன கண்டுக்கூடாது கண்டுக்கூடாது அங்கிட்டு போகக்கூடாது சரி சுத்தா பாப்பா வாங்கு அழுதுகிட்டே இருக்கிறவாரு வாங்கு நீ வாங்கு தெரியுமா தெரியுமா
சாமி தூக்கம் வருதா? வண்டி கூடி ரோட்டு வண்டி வருது. வா உள்ள வாங்க. தண்ணி தண்ணி ஊசி ஆகும்போது விட்டுக்குள்ள இருங்க. போதும். மாலை இதுக்குள்ள வச்சோன்னே கப்பணும். இப்போதான் ஒலை வைக்கிறாங்களாம். இப்போதான் ஒலை வைக்கிறாங்களாம். சரி சரிண்ணா. டைம் 12 போகுது. பொம்பளைங்க அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. இல்லை அந்த அம்மா நல்லா சரிண்ணா. இல்லை இல்லை அம்மா பண்றாங்க. அதில் ஒரு அம்மா மந்தமா இருக்குது தூங்கிக்கிட்டு. உடம்பு சரியில்லை. பயங்கரமான அம்மாவோட ஆதாரத்தில் கொண்டாந்துடலாம். சரியான வேலைக்காரி. 80 பயங்கரமாக வேலை நல்லா விஷம். சரிண்ணா. கொஞ்சம் உடம்பு ஏறி. சரிண்ணா. கொரட்டை காலையில் பொறையேறி பச்சனை. சரி சரிண்ணா. காலைல ஒரு மங்களீரத்துக்கு கொடுக்குறது போய் கொடுத்துட்டு வேணா வந்து ராத்திரி கத்திக்கிறது அதான். சரி சரிண்ணா. சரி நான் நாளைக்கு காலைல வரேன். நான் ஒரு 10 மணிக்கு வந்தால் பண்ணிட்டு வந்துடுறேன். பைக்கில் உட்காந்துக்கலாம். சாமி கும்பிடு. படுவாங்க மொட்டையாக்கா வாக்கா. மொட்டையாக்கோய் இங்கே வாக்கா. ஓ குட்டையாக்கா அது மொட்டையாக்கா. குட்டையாக்கா இது அது மொட்டையாக்கா. அப்பா உங்கள் அப்பா மாதிரி வளருவியா உங்கள் அம்மா மாதிரி வளருவியா? அவங்க அப்பா மாதிரி. அப்பா தூக்கிறதா? கீழே பார்த்து போறா கிருத்தி. ஓய் நண்டு நண்டு. சாரதி எப்போ வருவியா? வருவான் சித்தி. ஏமாம்மா போயிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல. அவன் வரலேன்ட்டியா? நாளைக்கு வரானா? அங்கே ஊரில் இருக்கிறானா? இன்னும் வரலையா? இங்கிட்டு வராமா? நண்டு நண்டு. என் பேர் நண்டாமா. கிருத்திக்குன்னு சொன்னா திரும்பி பார்க்க முடியும் சித்தி. நண்டுன்னு கூப்பிட்டா திரும்பி நண்டு நண்டு. ஏ நண்டு. காதுக்கு பெருசா இருக்குது தோடு. கிருத்திக பட்டாசு கூடாது. அந்த சட்டையில் இருக்கிறது யாரோட நண்டுன்னு தெரில. இந்த நண்டு இங்கே பாரு. நண்டு சட்டையில் அங்கே அழுகுற மாதிரி இருந்தியா? ஏ நண்டு நண்டு. அந்த சட்டை நண்டு மட்டும். சரி இப்போ அதுக்கு என்ன? நண்டு உனக்கு எவ்வளவு? அநியாயம். உனக்கு எவ்வளவு? எனக்கெல்லாம் இன்னும் அதிகம்.
அப்புறம் நீ போடும்போது அவன் போட மாட்டானா? சித்திக்கெல்லாம் 15,000 எடுத்திருப்பாங்க. 15,000 1700 உனக்கே 1000, அவனுக்கு 1000 ரூபா கூட இல்லைன்னா ரொம்ப என்ன ட்ரெஸ் கம்மியாக இருக்கே எடுக்கிறது? சித்தி. இது எவ்வளோ வேலை? 2000 ரூபாயா? 1,900. அதுதான் 1900. அவளுக்கு நாளானிக்கு கிருத்திகா சஷ்டிகாவுக்கு 30ஆம் தேதி. பிறந்த நாளைக்கு நாளைக்கு போடாத இன்னைக்கு போடுறதுக்கு போட்டான். இன்னொரு வீட்டில் போடுறதுக்கு அதை போட்டுக்கிறேன். ஏன் உங்க தங்கச்சி வரல எங்க விசேஷத்துக்கு? அதுக்கெல்லாம் லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நண்டு இங்கே வா நண்டு. பட்டாசு யார் வெடிக்கிறா? இந்த கம்பியில் தான் வெடிக்குமா? படையில் போட்டேன். நண்டு 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 அது யாரோ ஒன்றுன்றா? இதில் தான் பட்டாசு சொல்லணுமா? நண்டு பட்டாசு விடலாமா? ஏ நண்டு பட்டாசு விடலாமா? கூட உள்ள சாமி இதில் தான் விடணுமா? அது என்ன கோயில்? சாப்பாடே ரெடி அவ்வளோ வந்து சாப்பிடுவோம். 12 மணிக்கு சொல்லி இருக்குது ரெடியா இருக்கு. நீ ஏன் அடிச்சுக்கிறியா? 11:30 மணிக்கு மேலே தான் போட்டிருக்கோம். 1 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தா 2 மணி ஆகிடுவாங்க. இதுக்கு மேல இது பண்ணி என்ன தம்பி பண்ண போறியா? இதுக்கு மேல அதான் கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி செஞ்சோமா? நிறைய பேர் வந்துட்டு பாதியோட சாப்பிடாம அது போறவங்க போவாங்க. நண்டு கடா வெட்டுங்காட்டி 12 மணிக்கு ரெடி ஆயிருச்சு. மித்த கடா 1 மணிக்கு தான் போசிய முடியும் தெரியுமா? நண்டு கேளு, நண்டு 12 மணிக்கு மேலதான் போசிய ஆரம்பிப்பாங்க. நண்டு ஐ நண்டு சொல்றியா? ஆமாங்கறியா? அதை முடிச்சுட்டு இங்க வந்து முடிக்கும்போது மணி 1:30 2 என்னது காத்தாடி? காத்தாடி தானே நேரமே போச்சு. இதான் லேட். அது என்னது? காத்தாடி மணிக்குலாம் அந்த வேலையை முடிச்சிருப்பேன். சரி சரிங்கம்மா. கீழ இருந்து சித்தப்பா அவளுக்கு அப்புறம் அவங்க சாப்பாடு போச்சு எப்பனாலும் பண்ணீங்க நம்பர் கிளம்பிருக்கேன். ஏன் ஏன் என்ன சொல்றீங்க? என்ன சொல்லல மிரட்டுறியா? மிரட்டு நீங்க நடுங்கிட்டு இருக்கிறீங்க. அவங்களாம் என்ன காண செஞ்சு தெரியுங்களா? போன் இருக்குது அடிச்சு கேளு. நானே நைட்ல இருந்து உங்களோட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னையும் கேட்டா நான் என்னதான் பதில் சொல்றேன்? கரூர்ல இருந்து 10 மணிக்கு 9:30 வந்துட்டேன். நைட்டு சோத்துக்கு தான் வருவாங்களாட்டு. என்ன வைக்கணும்? பொங்கல் எடுத்து சாப்பாடு எத்தனை வச்சு நம்ம வந்து அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆச்சா? எத்தனை மணி பெல்? 12 மணியா? இங்கே வச்சிட்டீங்களா? இல்லை அங்கே கொண்டு வந்துட்டீங்களா? 12 மணி பெல் இல்லை இப்போ வச்சு இங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு 6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடுது அதில். டான் டைம் எங்கம்மா? டான் டைம் கார் பேசிட்டு லைட் ஓரம் மட்டும் கரெக்டாக 12 மணி. நான் பேசுகிறா அப்படியே கொட்டிக்கு. இல்லை சும்மா உட்காந்து பேசிட்டு கரெக்டாக கருப்பு சாமி. ஆமாம் கொஞ்சம்
நம்ம ஊரில் சித்தி அடிக்கடி மல்லிகைப்பூ வாசம் அந்த மாதிரிலாம் இப்போ எடுத்தாங்கப்பா வீட்டில் எல்லாம் என்ன சாமி வீரகுமார் வந்துட்டு காவல் காக்க வருவாராம். ஏன் அவளை பிடிச்சிக்குங்க. காவல் காக்க வரனால சுருட்டு வாசம் அடிக்கும், மல்லிகைப்பூ வாசம். அதனால என்ன குழம்பு கொஞ்சம் ஊற்று கறி தூக்கி மேலே வை. சரி டேபிளாக கொஞ்சம் போட்டு விட்ருங்க. சரி ரைட் ஓகே. கொஞ்சம் சொல்லியிருக்கு. ஒரு துண்டை தூக்கி மேலே. சரி ரைட் ஓகே. ஒரு சிலர் வந்தாலே பரப்பாங்க. அதுக்கு சுருட்டு பரவாயில்லைங்க. பார்த்தேன் பெருசாத்தான் வந்திருக்க மாட்டிருக்குதா? பெருசாத்தான் வந்திருக்க மாட்டிருக்குதா? அவங்களுக்கு வேணும்ல, சாமி தான் கிடைக்குது. அதான் அவங்களுக்கு வேணும்ல. ஆஹா சரி சரி. ஏதம்பி சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுறதோட சரி. இல்லை எல்லாம் சின்னது வாங்குவாங்க. எனக்கு பெருசாகவே வந்துருச்சு. பிரச்சனை இல்லை. பாப்பா கொஞ்சம் தள்ளிக்கா. நல்லா குடிக்குது. கருப்பண சாமி கிடைக்காது, ஆசாமி தான். ஆசாமி தான் கொடுக்கும். அதான் எந்தெந்த கோட்டத்தில் எந்த ஆசாமி படையல் மட்டும் சாமிக்கு அப்படியே எடுத்துக்குவார். ஓகே ஓகேவா? ஆசாமி தயாராகிட்டார். தம்பி சாப்பாடு போதும். அந்த சுடுவானை எடுத்து வைங்க. ஏதோ ஒன்று ஈரல் வானத்தோடப்பா ஈரல் ஈரல் ஏறலட்டு 3 பீஸ் வச்சாங்க. என்ன பண்றது? சரி வாங்க சாமி கும்பிடலாம். வாங்கல்ல இப்படி தெற்கு வழியா ஒரு கிழக்கு வைக்க போர் இருக்குது பார்த்தோம். ஆசாமி வாப்பா. இங்கே தம்பி டேய் வாடா. என்னடா எதை பார்த்தாலும் கரெக்டாக வருது. கரெக்டாக 12 மணிக்கு பூச ஆரம்பிக்குது. அப்புறம் பட்டே ஓரமாவா சாமி கும்பிடு. நண்டு இங்கே பாரு. வண்டி ஓட்டலாமா? கீர் போடுற இடத்துல டப்பியில் இருக்கும் பாருங்க. புரியுது புரியுதுங்களா? அது இதாக இருக்குது. அது இது கால வைக்காத சுத்தம். முட்டை நண்டு நண்டு அந்த சட்டையில் இருக்கிறது யாரோட நண்டுன்னு தெரியலப்பா. யாரோட நண்டு அந்த சட்டையில் இருக்கிறது? யாரோட
பெரிய பைக் இருக்கா? சரி.